காலங்காத்தாலே கூட்டமா கிளம்பி எல்லாரும் எங்கம்மா போறீங்க? எங்கேயும் போல, இங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்திருக்கீங்களா? என்னம்மா சொல்லுதீங்க? வாக்கிங் போறீங்களோ? வாக்கிங்லாம் போய் வேஸ்ட் என்னாச்சு, உடம்பே குறைய மாட்டேக்கி. சரிம்மா, நீங்க போற வேலையை பாருங்க, நான் வாக்கிங் போறேன். போகிற வேலையை பார்க்கணுமா? வந்த வேலையை தானே பார்க்கணும். வந்த வேலையா? எங்க வந்திருக்கீங்க? என்ன சொல்லுதீங்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். என்னைய பார்க்கவா? விடிஞ்சு விடியாம இந்த காலங்காத்தாலே என்னைய பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? காலங்காத்தால உங்களை பிடிக்கலன்னா பிறகு எங்க போய் தேட? இங்க இருப்பீரு, திடீர்னு பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருப்பீரு, அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு அலைய முடியாது. அதான் வீட்டிலே பிடிச்சிருவோன்னு வந்துட்டோம். ஏம்மா, மணி 6 தான் ஆக போதுமா, அதுக்குள்ள வந்திருக்கீங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? மணி யாரு பார்த்தா கொசு கடி தாங்க முடியல, மொட்டை மாடியில படுத்து கிடந்தோம், அதான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டோம். கொசுக்கடி தாங்க முடியலையா? என்னம்மா சொல்லுதீங்க? அண்ணாச்சி, நான் சொல்லுது என்னாச்சி, உங்களை பார்க்க வரணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து மாலா வீட்டு மொட்டை மாடியில படுத்து கிடந்தோம். அப்பந்தான் காலையில எல்லாரும் ஒண்ணா எந்திரிச்சு வர முடியும், அதுக்காக. சரியா, சீக்கிரம் எந்திரிச்சு வந்துட்டோம். இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கோம். இன்னும் சிம்ரனு, பொக்கவாய் தாத்தா, அப்புறம் எங்கள் அத்தை எல்லாரும் அங்கே மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்காங்க. அவங்கள என்ன எந்திக்கல, நாங்கள் ஓடி வந்துட்டோம். அது புரியுதுமா. எதுக்கு காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் தலைவரே, அதுக்கு தான் வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் அம்மா? யார் மேல? எல்லாம் உங்கள் வீட்டு ஆளு மேலே தான். ராணி மேலையா கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அவ என்ன செஞ்சா? யாருக்கும் சாப்பாடு கீப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாளா? உப்புமா கிப்புமா கிண்டி கொடுத்தாளா? ஐயோ பாவம், அந்த பாவப்பட்ட ஜீவனை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. உங்கள் வீட்டில் இன்னொரு ஜீவன் இருக்குல்ல, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். அவ பாவப்பட்ட ஜீவனா? நான் தான் இந்த வீட்டில் பாவப்பட்ட ஜீவன். சரிம்மா, வேற யாரை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க? சொல்லுங்க. அண்ணாச்சி, உங்கள் வீட்டில் வேலை செய்தாங்கல்ல அலமேலு, அவங்கள பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். அலமேல பத்தியா? அவங்க என்ன செஞ்சாங்க? அவ என்ன செஞ்சான்னு கேட்காதீங்க, அவ என்னெல்லாம் செய்யலன்னு கேளுங்க. சரி, என்ன நடந்துச்சுமா சொல்லுங்க. எங்ககிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு செவனேன்னு இருக்கோம். ஆனால் சும்மா சும்மா கூட கூட வந்து உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறது, போகிற வழியில் எங்களை பார்த்து வம்பிழுத்து விடுறது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தினம் எங்களுக்கு அவங்களுக்கு அடிதடி சண்டையாக தான் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் நான் பாட்டுக்கு பெருக்கிக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மரத்தடியில் சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாலும் குறுக்க குறுக்க வந்து என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. நேற்று என்னடான பொக்கவாய் தாத்தாவை பார்த்து செத்து போயிருவீரு, சீக்கிரம் சாவர மாதிரி இருக்கீரு, இன்னும் 2 மணி நேரத்தில் செத்துருவீரு போல, இன்னும் 10 நிமிஷத்தில் செத்துருவீரு போல, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி வம்பிழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாய் ஜாஸ்தின்னா எத்தனை முளத்துக்கு இருக்கும்? அது எனக்கு எப்படிமா தெரியும்? இதோட எங்ககிட்ட சண்டை போட்டு 3 நாள் அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒன்று சொன்னாங்களா உங்ககிட்ட வந்து? அடி வாங்கிட்டு போயிருக்காளா? ஆமாம், வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அடிக்காமல் என்ன செய்ய? நாங்கள் அடிச்சு தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவ தொல்லை தாங்க முடியல, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேக்காங்க. தினம் தினம் அவங்க காய்கறி வாங்க போகும்போதும் வரும்போதும் எங்கள் கூட ஒரே பிரச்சனை தான். எங்களுக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கவே முடியல. ஒன்று இந்த ஊரில் அவ இருக்கணும், இல்லை நாங்கள் எல்லாரும் இருக்கணும். எப்படி வசதின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆமா அண்ணாச்சி, நிம்மதியாக இருக்கவே முடியல, போட்டு பாடா படுத்துதாங்க. சண்டை காடு போட்டுட்டு கிடக்காங்க. என் நேரமும் சண்டை, பொழுதன்னைக்கு சண்டை, என் நேரமும் எங்கள் கூட வம்பிழுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. எப்போ வம்பிழுக்கலான்னு காத்து கடந்து வம்பிழுக்காக, வேணுக்குனே வந்து சண்டை இழுக்காக தலைவரே. சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கம்மா. இன்னும் அவங்க சண்டை போடாம பார்த்துக்கிடுதே. நாங்களே அடித்து தூக்கி வீசியிருப்போம், இருந்தாலும் உங்கள் வீட்டில் வேலை செய்தாங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோமேனு வந்தோம். ரொம்ப நன்றிம்மா, என்னைய மதிச்சு வந்து சொன்னதுக்கு. நான் பார்த்துக்கிடுதே. இன்னும் அவங்க சண்டை போட மாட்டாங்கன்னு. சண்டை போட்ட என்கிட்ட வந்து சொல்லுங்க, வேலையை விட்டு தூக்கிடுதே. வேலையை விட்டு தூக்கணும்ல அவசியம் இல்லை தலைவரே, சொன்னால் போதும். ஏன்னா அவங்களும் பாவம், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும், அவங்களும் இந்த பொழப்பை நம்பி தானே இருப்பாங்க. அதனால வேலையை விட்டுலாம் தூக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் கண்டிச்சு வைங்க தலைவரே, சும்மா சும்மா ரோட்டில் போகிற வர ஆள்கிட்ட வம்பிழுக்க வேண்டாம்னு சொல்லி வைங்க. சரிம்மா,
நான் பார்த்துக்கிடுதேன். நீங்கள் தைரியமாக போங்க. இன்னும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வோம் தெரியுமா? இந்த வாட்டி மாலாக்கா வீட்டு மொட்டை மாடியில் படுத்து கிடந்துட்டு விடிய காலம் எந்திரிச்சு வந்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ராத்திரியே வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் படுத்துக்கிடுவோம். நீங்கள் காலையில் எந்திரிச்சு வெளியே வரும்போது உங்கள் பெட்ரூம் வாசலில் குரூப்பாக நிற்போம். பார்த்து பயந்துடாதீங்க. ஏக்கா காலையில் சாப்பாடு என்ன செய்யணும்? விடிஞ்சு விடியாமையும் வந்து சாப்பாடு என்னது வேணும்னு கேட்டுக்கிட்டு நிற்காதம்மா. முதல்ல ஒரு காப்பி இல்லைன்னா டீ என்னத்தையாவது கொண்டு வா. அதை குடிச்சு முடிச்சுட்டு பிறகு பேசுவோம். இருங்க, இந்தா கொண்டு வரேன். இந்தாங்கம்மா, சூடா டீ போட்டு வச்சிருக்கேன், குடிங்க. இப்போ என்னவோ கேட்டியே, அது இப்போ கேளு. நான் என்ன கேட்டேன்? காலையில் என்ன சாப்பாடு செய்யன்னு கேட்டேன். காலையில் வெண்பொங்கல் வடையும் செஞ்சிருதியா? சரி, வெண்பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சிருதேன். பெரியாளுக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காண்டி தான் சொல்லுதே, நல்லா செய்யணுன்னு நல்லா நிறைய நெய் போட்டு செய். ஆட்டுமா, சூப்பராக செஞ்சு தரேன். சரி சரி. அப்படியே மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கடைக்கு போகும்போது சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமைம்மா. நேற்று மட்டன் வாங்கியாச்சுல்ல, அப்படின்னா இன்னைக்கு சிக்கன் வாங்கிடுவோமா? சிக்கன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிரு. நேற்று பிரியாணி தின்னாச்சு, இன்னைக்கு குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சு வச்சிரு. நல்ல பெரிய ஆசையாக சாப்பிடுவா. சரிம்மா, செஞ்சிருதே. கூட கொஞ்சம் ரசம் வைக்கணும்ல. அப்படி எனக்கு கொஞ்சம் விஷம் வச்சிருமா. ஏங்க, விஷத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை போய் கேட்கீங்க. அது என்ன ஒரு சாப்பாடா? ஏம்மா அலமேலு, ஊருக்குள்ளே என்ன சண்டை போட்டுட்டு அலையுதீங்க? நான் யார்கிட்ட போய் சண்டை போட போறேன்? நானே ஒரு வாய் செத்த பூச்சி தலைவரே. யார்கிட்டையும் எதுவுமே பேசவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போனேனா வந்தனான்னு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன். அப்படியாம்மா? யார்கிட்டையும் போய் சண்டை போடலையா? இல்லையே தலைவர் என்னாச்சி, நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசவே இல்லையே. ஏங்க என்ன நடந்துச்சு? இரு, கடைசியில் சொல்லுதேன். எவ்வளோ வந்து வசமாக போட்டு கொடுத்துட்டா போலையே. எவ்வளோ இருக்கும்? நம்மளை பற்றி போட்டு கொடுக்குற அளவுக்கு எவ்வளோக்கு தைரியம் இருக்குது? அந்த குண்டமாக போட்டு கொடுத்துருப்பாளோ, இல்லைன்னா அந்த முருங்கைக்காய் போட்டு கொடுத்துருப்பாளோ? இல்லை, அந்த குட்டச்சி ஒருத்தி இருப்பாளே பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு, அவள் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். எவ்வளோ ஒருத்தி போட்டு கொடுத்துருக்கா, எவான்னு கண்டுபிடிக்க முடியலையே. அந்த முக்காடு போட்டவளா இருக்கும்னு நினைக்கேன். அவ கூட தான் அன்னைக்கு சண்டை போட்டேன் கடைசியாக. அவள் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். ஏம்மா என்ன அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் என்னாச்சி, கழுத்து லேசாக சுளுக்கி இருக்கு, அதான் திருப்பி பார்த்தேன். இப்போ என்னம்மா சொல்லுதே? நீ யாரு கூடயும் சண்டை போடலைங்கியா? ஆமாண்ணாச்சி, நானே ஒரு பச்சை குழந்தை மாதிரி நான் பாட்டுக்கு போனேனா வந்தனான்னு வருவேன். யார் கூட என்னை சண்டை போட எனக்கு நேரமே கிடையாது. வீட்டில் வேலையே சரியா இருக்கு. நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்ட குடும்பமாச்சே, சரி உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாமேன்னு தான் நான் வேலைக்கு வச்சுருக்கேன். சரியா? நீங்கள் இப்படியே போய் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா நான் ஒரு நாள் கூட வேலைக்கு வச்சிருக்க மாட்டேன், உடனே தூக்கிடுவேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் என்னாச்சி? நான் பொய்யே பேச மாட்டேனே. என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாதே. ஏங்க என்ன நடந்துச்சு? எதுக்கு இவளை போட்டு இப்படி விசாரணை பண்ணிட்டு கிடக்கீங்க? காய்கறி வாங்க போகிறேன்னு வெளியே போகிறாங்கல்ல, போகிற வழிக்கு சும்மா இருக்கிறது கிடையாது. தினம் ஒரு சண்டை இழுத்துட்டு வராங்க. போய் நம்ம ஊர் பொம்பளைகள்கிட்ட போய் சண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது. அவங்க சும்மா இருந்தாலும் இவங்க போய் என்னத்தையாவது ஒன்று கேட்டு நோண்டி விட்டு சண்டை இழுத்து கடைசியில் அடி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தினம் அடி வாங்கிட்டு தான் வராங்களாம். இருக்கா இல்லையான்னு கேளு. நம்ம மேலெல்லாம் ஒருத்தி கையை வைக்க முடியுமா? கையை வச்சானா கையை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவோம்ல. கேட்டியா ராணி? சண்டைக்கு ரெடியாக நிற்காக. அலமேலு, நீ ஊருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அலையுதியா? உண்மையை சொல்லு. நான் சண்டையே போடலம்மா. என்னைய பற்றி யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. என் மேலே பழிய போட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் என்னைக்காவது சண்டைக்கு போவேனா? என்னைய பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பாட்டுக்கு செவனேன்னு காய்கறி வாங்க போவேன். போய் கடையில் போய் கடைக்காரன்ட்ட பேரம் பேசி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வேற எங்கேயும் வழியில் நிற்கவே மாட்டேனே. நேராக போனோமா வந்தோமான்னு வருவேன். இந்த வீட்டில் நம்ம வேலைக்கு வந்திருக்கோம்னா பொறுப்பாக வேலை செய்யணும்ல. அப்புறம் உங்களுக்குலாம் நான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிடுவேனா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதாம்மா? நீங்கள் என்னைய சொந்த தங்கச்சின்னு சொல்லியிருக்கீங்க. பிறகு நான் எப்படி உங்களுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நடந்துக்கிடுவேன்? ஆமாம் அலமேலு, நீ நல்லவான்னு எனக்கு தெரியும். உன் மேலே யாரோ பழிய போட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து தான் இந்த மனுஷன் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏங்க, அலமேலு மேலே பழிய போட்டது எவான்னு சொல்லுங்க. நான் போய் அவ குடுமையை பிடிச்சி ஆஞ்சு விட்டுட்டு வாரேன். இரு காட்டுதே. காட்டுதேங்காரு. என்னத்தை காட்ட போறாரு?
நம்ம ஊர் பொம்பளைలు காலங்காத்தாலேயே விடிஞ்சு விடியாமல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட நான் நம்பலை. சரியா, அலமேலு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஊர் பூரம் கேமரா மாட்டியிருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? கேமராவா? கேமராவை கொண்டு எங்கே வச்சிருக்காரு? ஆமாங்க, திருடங்களெல்லாம் அதை பார்த்து தானே பிடிப்போம். ஆமாம் ஆமாம், அந்த திருடனுக்கு வச்ச வலையில தான் இந்த அலமேலு சிக்கி இருக்கு. என்ன சொல்லுதாரு? சிக்கிட்டேங்காரு. என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. நீயே நல்லா பாரு, கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ராதா வீட்டில் போய் சண்டை போடுதாளா, அப்புறம் மரத்தடியில் உட்காந்துருக்கும் போது ஒரு சண்டை வருதா, நேற்று பாரு தாத்தா எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு அடிச்சிட்டு கிடக்காக பாரு. அட ஆமாங்க, எல்லா இடத்துலையும் அலமேலு இருக்காளே. எல்லா இடத்துக்கும் போனால் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்வா. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவா. எல்லா இடத்துலையும் இருக்கிறது மட்டும் இல்லை, கடைசியில் எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு வரா பாரு. அட ஆமாங்க, நல்ல கிளியரா தெரியுதே. நம்ம ஊர்க்கார பொம்பளையில அடிச்சு அனுப்புற அளவுக்கு இவ என்ன செஞ்சான்னு கேளு. இப்போந்தானே சொன்னா, நான் ஒரு வாய் செத்த பூச்சி, யார்கிட்டையும் பேசுனதே கிடையாது. வெளியே போனேன்னா போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். வழியில் நின்று யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்னு சொன்னா. அதுக்குன்னு வழியில் நின்று யார்கிட்டையும் பேசாமையா வர முடியும்? யாராட்டும் ஒருத்தர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் பதில் சொல்லிட்டு தானே வரணும். அதே மாதிரி சொன்னேன். அப்போ கேமராவில் படம் முடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமராவில் எவ படம் முடிச்சு தலைவருக்கு அனுப்பி விட்டான்னு தெரியலையே. இங்க பாருமா, நான் ஊர் பூரம் கேமரா மாட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியாதுல்ல? தெரியாததுனால தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். எல்லார்ட்டையும் போய் சண்டை இழுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இங்கே வந்து சண்டையே போடலைன்னு பொய் வேற சொல்லுதே. நான் பொய் சொல்லுவேனா? நான் பொய்யே சொல்லலையே. அப்போ இதுக்கு ஆதாரம் என்னதும்மா? நேரில் பார்க்க நீ பேசுறதெல்லாம் கேக்கு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் இப்போ பொய்யா? யாரும் என்னைய மாதிரியே டூப்பு வேஷம் போட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். ஆமாம், டூப்பு வேஷம் போடுதாங்க. பொய் சொல்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிடாத அலமேலு. நீ நியாயமாக இருந்தீன்னா நானும் நியாயமாக இருப்பேன். நீ பொய் சொல்லிக்கிட்டு அலைஞ்சின்னு வச்சுக்கோயேன், எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏக்கா, அண்ணாச்சிட்ட யாரோ சும்மா பொய் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு அந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலை. எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? அவரெல்லாம் இப்படிலாம் தப்பாக யார் மேலேயும் பழிய போட மாட்டார். எதுவும் ஆதாரம் இல்லாமல் யார்கிட்டையும் பேசவே மாட்டார் அவர். முதல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஏசுதாங்களே, இப்போ என்ன செய்ய? ஊருக்கார பொம்பளையில பூரம் காலங்காத்தாலே வந்து வீட்டு வாசல்ல நின்று உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. இன்னுமா இதை மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வேலையை விட்டு நான் தூக்கிடுதேன்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. சரியா, அதனால இன்னுமா எதுவும் கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கிட்றதா இருந்தால் இரு, இல்லைன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இப்போவுமே கிளம்பி போயிரு. யாரோ உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுதே, நம்பவே மடக்கிரு. சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிடுதேன். எவ்வளோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிடுதேன். அப்படின்னா என்ன அர்த்தம்மா? நீ சண்டை போடுவ, ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுதியோ? சண்டையில் நான் அடி வாங்கிட்டு வர்றதுனால தான் நான் பேசாமல் வந்துடுதேன். இனிமேல் நம்ம அவளுகளை அடிக்கணும். அடின்னு போட்டு அடிச்சு போட்டு வந்துடணும். அவளுகளால் எந்திரிச்சு வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியக்கூடாது. அந்த அளவுக்கு அடிச்சிட்டோம்னா தான் அவளுக்கு பேசாமல் வாயை முடிக்கிட்டு கிடப்பாளுங்க. நீங்கள் எது செஞ்சாலும் கேமரால ரெக்கார்ட் ஆகும்மா. நீ பேசுறது எல்லாமே கேமரால கேட்கும். இப்படி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் கேமரா வச்சா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? நான் என்ன ஊருக்குள்ளே போகிறவங்க வரவங்களாம் கேமரா வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் எடுத்து பார்ப்பேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலை. ஊருக்குள்ளே இத்தனை பொம்பளைகள் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியா இருக்கா? முதல்ல உங்கள் மேலே தான் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல. போன போதுன்னு விட்ட என்ன ஓவராக பேசிக்கிட்டு போகிற? எங்கள் வீட்டுக்காரை பற்றியே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. எங்கள் வீட்டுக்கார் எதுக்கு கேமரா போட்டு வச்சுருக்காரு தெரியுமா? ஊருக்குள்ளே எத்தனை பொம்பளைங்களை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா? லட்சுமியே பட்டம்மா பாட்டியே எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இவர் அதை பார்க்கறதுக்காக தான் கேமரா போட்டு வச்சுருக்காரு. பொம்பளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ல, அதுக்கு தான் ஊருக்குள்ளே கேமரா மாட்டியிருக்கு. அவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்க. குறை சொல்லலம்மா, அவளுக்கு என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டு என்கிட்ட சண்டை போட்டு விட்டுருதாளுங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேக்காரு. கடைசியில் நான் அடி வாங்கிட்டு வாரேன், அதையும் பார்க்க மாட்டேக்காரு. அடி வாங்கினது ஒரு தப்பா? அவளுக்கு அடித்தவளுகளை கேட்காம அடி வாங்கின என்னைய வந்து கேட்கீங்க. இங்கே பாருங்க அலமேலு, இந்த ஊருக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க. அதனால எங்கள் ஊர் பொம்பளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் வந்து யார்கிட்டையும் போய் அனாவசியமாக சண்டை போட மாட்டாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். சரியா, அதனால தான் சொல்லுதோம். நீங்கள் தான் போய் வம்பிழுத்துருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க. மற்ற பேச்செல்லாம் விடு, நீ ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இரு.
இல்லைன்னா இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு. நீ சாப்பாடு நல்லா செய்வேங்கிறதுக்காக நான் உன்னைய வச்சுக்கிட்டு பட முடியாது. ஊர்க்காரங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என் பொண்டாட்டி சாப்பாடு நல்லா செய்யலைன்னாலும் அவள் என்னைய நல்லா பார்த்துக்கிடுவா. நான் நல்லா சந்தோஷமா இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்கள் வந்த பிறகுதான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான். என்ன தலைவர் அண்ணாச்சி, உங்களை நம்பி தானே உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா? என்னை வீட்டை விட்டு போன்னு ஒய்யாமல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் எங்கே போவேன்? நீ ஒழுங்கா இருந்தீன்னா நான் ஏம்மா உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்ல போகிறேன். ஊர்க்காரங்களுக்கு ஒன்றுன்னா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க மாட்டார். அவங்கக்கிட்ட போய் வம்பளத்துக்கிட்டு அலைஞ்சின்னா நீங்கள் இருக்க முடியாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிம்மா, இனிமேல் யார்கிட்டையும் போய் நான் எதுவும் பேச மாட்டேன், வம்பிழுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு செவனேன்னு கிடக்கேன். சரி, இனிமே யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. சரிங்க அண்ணாச்சி. என்னைய பற்றி தலைவர்கிட்ட போட்டு கொடுத்து என் வேலைக்கு உழ வைக்க பார்க்காளுங்க. விழுகளெல்லாம் சும்மா விடலாமா? லட்சுமி, மொட்டை மாடியில் போய் தூங்க போறேன்ட்டு போனேன், சீக்கிரம் வந்துட்டு. ஆமாங்க, மொட்டை மாடியில் படுத்து தூக்கமே வரல. நல்ல முதல்ல காற்று வந்துச்சு, எல்லாரும் தூங்கிட்டோம். திடீர்னு காற்று வர்றதை நின்றுட்டு கொசு கடிக்க ஆரம்பிச்சிட்டு தூக்கமே கிடையாது. பிறகு காலையில் போய் அந்த அலமேலை பற்றி பேசுறதுக்கு தலைவர் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால போயிட்டு வந்துட்டோம். திங்கக்கிழமை பார்த்தீங்களா, பிள்ளைகளை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், உங்களை வேலைக்கு அனுப்பணும். இந்த நினப்பு தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பிறகு நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டோம்னா பிறகு யார் வேலை செய்ய? அதனால தான் அரையும் குறையமாக தூங்கிட்டு எந்திரிச்சு ஓடி வந்துட்டோம். அதுக்கு நீ பேசாம நம்ம வீட்டிலேயே நல்லா தூங்கி இருக்கலாம். அது ஒரு ஜாலிக்குங்க. நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கதை பேசிக்கிட்டு இருந்தோமா, நேரம் போனதே தெரியல. படுக்கும் போதே ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். பிறகு எங்கே தூங்க, அரையும் குறையமாக தான் தூங்கியிருக்கோம். எல்லாம் ஆளாளுக்கு கொஞ்சம் கோழி தூக்கத்தை போட்டுட்டு வந்துட்டோம். வீட்டில் பொழப்ப பார்க்கணும்ல, காலையில் வீட்டுக்கு வரலன்னா பொழப்பு நாரி போயிடும். அதான் ஓடி வந்துட்டேன். சரி, நீ வீட்டில் வேலையை பாரு, நான் போயிட்டு வாரேன். ஏங்க எங்க அவசரமா ஓடுதீங்க? ஜாகிங் போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமா வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கீரு? வெளியே போய் ஓடுங்க. ஆ சரி சரி, போயிட்டு வரேன். ஏங்க வரும்போது ஒரு 2 தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு காபி தூள், பிள்ளைகளுக்கு ஒரு 4 வடையும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஜாகிங் போறேன்னா ஷாப்பிங் போறேன்னான்னு தெரியலையே. ஏங்க அப்படியே சட்னி வைக்க தக்காளி வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க நின்ன இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு பூரா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். யோ, யார் யா நீ? இந்த ஓட்டம் ஓடுதே, என்னத்தை களவாண்டுட்டு ஓடுதே? காட்டு பாப்போம். சார், நான் ஒன்றும் களவாண்டுட்டு ஓடலை, நான் ஜாகிங் போய்கிட்டு இருக்கேன் உடம்பு குறைக்கிறதுக்கு. ஜாகிங் ஓடுறவன் மெதுவாக தான் ஓடுவான். இவ்வளோ அவசரமா ஓடுதே, என்னத்தையோ களவாண்டுட்டு தான் வார. நில்லு, ஒன்று சோதனை போடணும். சார் சார், நான் ஒன்றும் களவாண்டுட்டுலாம் வரல சார், வீட்டில இருந்து ஓடி தான் வாரேன். சரி, என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. ஏன் சார், என் பொண்டாட்டி வேற மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வர சொன்னாலே, நீங்கள் வேற கூப்பிடுதீங்க. எனக்கு பயமா இருக்கு சார், தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க. உன்னைய பார்த்தா சந்தேகமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உன்னைய நல்லா ஃபுல்லாக செக்அப் பண்ணி அனுப்புதோம். சார், நான் பார்க்க தான் அப்படி இருப்பேன் சார், ஆனால் ரொம்ப நல்லவன். உன்னைய பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலையே, அயோக்கிய மாதிரி தான் இருக்கு. வா, ஒரு தடவை செக் பண்ணிடுதேன். சார், கையெடுத்து கும்பிடுதே சார், என்னைய விட்டுருங்க. தோசை மாவு வாங்கிட்டு போகலன்னா என் பொண்டாட்டி தோசை கரண்டியை வச்சு அடிப்பா. அவளை பயம் இருந்தா எதுக்கு ஓடி வர? போன வாரம் பூரா மெதுவாக ஓடுனேன், உடம்பே குறையல. அதனால தான் வேகமாக ஓடி பார்ப்போமேனு ஓடி வந்தேன் சார். சரி சரி, போ. இனிமே ஊருக்குள்ள இந்த மாதிரி ஓடுறத பார்த்தேன்னா உன்னைய பிடிச்சி உள்ள போட்டுருவேன். ஓட மாட்டேன் சார், ஓடவே மாட்டேன். இனிமே எனக்கு ஜாக்கிங்கே வேண்டாம். இனிமே நான் நடந்து வாக்கிங் போய்க்கிடுதே. சரி சரி, கிளம்பு. நல்ல வேலை தப்பிச்சேன். ஓ சாமியோ, ஓம் வாராகி வாராகி வாராகி. என்ன அடுப்பங்கரைக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேக்கு? என்ன நடக்கீங்க? மாமியாரே வணக்கம் வணக்கம், வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? என்னமோ பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி கேட்க. சரி, நல்லா இருக்கீங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏன் முட்டி, காலையில் கொடுத்த காப்பியில் எதுவும் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டியா?
உங்களுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. நேரம் கிடையாதா? என்ன கலெக்டர் வேலைக்கா போற? இல்லை இல்லை, அதை விட பெரிய ஆராய்ச்சியில் இருக்கேன். ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இட்லி எதுக்கு கொளுத்திக்கிட்டு இருக்கே? அப்படி கேளுங்க, சொல்லுதேன். நேற்று யூடியூப்பில் ஒரு அக்கா வீடியோ போட்டிருந்தாங்க, இட்லி செய்கிற வீடியோ. நான் செய்கிற மாதிரி இதே அளவில் அப்படியே பார்த்து செய்யுங்க, இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வரும்னு சொன்னாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கிட்டு இட்லியை கொளுத்திக்கிட்டு இருக்கே? இட்லி பஞ்சு பஞ்சாக வரும்னாங்கல்ல, அப்போ பஞ்சில் நெருப்பு கொளுத்தி போட்டால் எரியணும்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எரியவே மடக்கி அவங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க போல. என்ன கிளம்பிட்டீங்க? வர வர வீடு மாதிரியே இல்லை, மெண்டல் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. இட்லியில் நெருப்பு பிடிக்க மாட்டேக்கே. ஒருவேளை வாய்க்குள்ளே பிச்சு போட்டுட்டு நெருப்பை கொளுத்துனா பிடிக்குமோ? வந்து உட்காருங்க, உங்கள் வாய்க்குள்ளே ஒரு வாய் பிச்சு போடுதேன். ஏங்க என்ன பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆ சரிம்மா, சாப்பிடுதே. ஏல பிரபு, நீயும் சாப்பிடு. ஆட்டுமா, சாப்பிடுதேன். எம் 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 எம். ஆஹா, ஏங்க என்னாச்சு? தண்ணி வேணுமா? தண்ணி வேண்டாம்மா, சாம்பார் அற்புதமா இருக்கு. அற்புதமா இருக்கா? ஆமாம்மா, இதை மாதிரி ஒரு சாம்பாரை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஏங்க உண்மையாவா சொல்லுதீங்க? ஆமாம்மாலா, இவ்வளோ அற்புதமாக நீ சாம்பார் வைப்பேன்னு எனக்கு தெரியாதே. இவ்வளோ நாளாக நீ வைக்கிற சாம்பார் கேவலமாக இருக்கும், கழனி தண்ணியை குடிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் சூப்பராக இருக்கு. சாம்பார்னா இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? வானத்திலிருந்து தேவர்கள் வந்து அமிர்தத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ருசியாக இருக்கு. செத்த அன்னைக்கு. ஏங்க உண்மையைத்தான் சொல்லுதீங்களா? நான் என்ன பொய்யாமா சொல்லுதேன்? இவ்வளோ அற்புதமாக ஒரு சாம்பாரை யாராலையும் வைக்கவே முடியாது. இந்த சாம்பாரை வச்ச கைக்கு நல்ல மோதிரம் போடலாம், வளையல் போடலாம், என்னது வேணாலும் வாங்கி போடலாம். ஏம்மா ஆமாம், அப்போ உண்மையைத்தான் சொல்லுதாங்க. சாம்பார் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் வைக்கிற சாம்பார் கேவலமாக இருக்கும்மா, வாயிலே வைக்க முடியாது, நல்லாவே இருக்காது. என்ன செய்ய, தலையெழுத்தேன்னு சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. இல்லை மவனே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டியே. அந்த சாம்பாரை கொண்டு கழனி தண்ணியில் ஊற்றி மாட்டுக்கு வச்சா கூட மாடு மோந்து பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிரும். நாய் கூட குடிக்காது. ஆமாப்பா, ஒரு நாள் அம்மா சாம்பார் ஊற்றி கிண்டி சோத்தை கொண்டு நாய்க்கு வச்சுருக்காங்க. அந்த நாய் தின்னுட்டு ஒரு ஓரமாக போய் படுத்துட்டு இழுத்துட்டு கிடந்துச்சுப்பா. அப்படியால, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. அந்த நாய் இப்போ எங்கே இருக்கு? நம்ம வீட்டு சாம்பாரை தின்னுட்டு அது எப்படி உயிரோட இருக்கும்? அது செத்துட்டுப்பா. அப்போ இவ்வளவு நாளா நான் வைக்கிற சாம்பார் கேவலமாவா இருக்கு? ஆமாம், கேவலமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பராக வச்சிருக்கல, இதை மாதிரியே நம்ம வை. என்ன இது ஒண்ணு நான் வச்ச சாம்பார் கிடையாது, லட்சுமி அக்கா வச்ச சாம்பார். நம்ம வீட்டில் கேஸ் காலி ஆயிட்டுல, புக் பண்ணி 2 நாள் ஆயிட்டு, இன்னும் கேஸ் வரல. அதனால லட்சுமி அக்கா விறகடுப்புல போட்டு மொத்தமாக சாம்பார் வச்சு ஆளு கொஞ்சம் கொடுத்தாங்க. எப்பா வெளியே என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு நினைக்கேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுது. என்ன அட பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டு ஓடிட்டானே. அப்போ நான் வைக்கிற சாம்பார் உங்களுக்கு கேவலமா இருக்கு. கழனி தண்ணியில கொண்டு ஊத்துனா கூட மாடு கூட குடிக்காது. சோழி முடிஞ்சது. ஹலோ நர்சக்கா, ஆஸ்பத்திரியில் பெட் எதுவும் காலியா இருக்கா? ஆமாம் ஆமாம், இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சிருங்க. பெட்டு புக் பண்ணி வச்சுட்டேம்மா, நீ ஆரம்பி.